ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. கழுதை திடீர்னு நின்னுட்டா அங்க பேய் வாசனை இருக்கு. அதனால அந்த வழியில இரவுல யாரும் போக மாட்டாங்க. அந்த இரவு ராமு தன் கழுதையோட பக்கத்து ஊர்லிருந்து சரக்கு ஏத்தி திரும்பிக்கிட்டு இருந்தான். சுடுகாடு பக்கத்துல வந்ததும் காற்று இல்லை, நிசப்தம். திடீர்னு கழுதை நின்னுடுச்சு. எவ்வளவு இழுத்தாலும் அடிச்சாலும் அது நகரவே இல்லை. ராமுவுக்கு உடம்பு நடுங்குனுச்சு. ஐயோ, பேய் வாசனையா? பயத்துல சரக்கை அப்படியே வச்சிட்டு அவன் ஓடிட்டான். அடுத்த நாள் இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிடுச்சு. பேய் நடந்த இடம் அது கழுதைக்குதான் முதல்ல தெரியும். இனிமே அந்த வழி வேண்டாம். அந்த பாதை முழுக்க காலி. நம்ம ஹீரோ செல்வம் அந்த ஊர்ல படிச்ச புத்திசாலி பையன். அவன் சொன்னான், கழுத நின்னதுக்காக பேயா? உண்மை வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அவன் முடிவு பண்ணினான், அதே இடத்துக்கு போய் பார்க்கணும். செல்வம் அதே இரவு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனான். அவன் கவனிச்சது மண்ணுல மனிதன் காலடி தடயம், காற்றுல மதுவாச புதருக்குள்ள யாரோ மூச்சு விடுற சத்தம். செல்வம் சத்தமா கேட்டான், யார் அங்கே? புதருக்குள்ளிருந்து ஒருத்தன் வெளியே வந்தான். பேய் மாதிரி இருந்தாலும் அவன் மனிதன். அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு திருடன், போலி பேய் திருடன். தலை குனிந்து சொன்னான், இந்த வழியில பேய் பயம் இருக்கு. அதனால பேய் வேஷம் போட்டேன். மக்கள் வரமாட்டாங்க, திருட சுலபம். அப்போதான் கழுதை நின்னதுக்கான உண்மை தெரிஞ்சது செல்வத்துக்கு. அந்த திருடன் மது குடிச்சிருந்தான். வியர்வை, மதுவாசனை கழுதைக்கு பிடிக்கல. அதனாலதான் அது நின்னுடுச்சு. கழுதைக்கு பேய் வாசனை தெரியாது. ஆனா ஆபத்து வாசனை கண்டிப்பா தெரியும். அறியாமை இருந்தா பேய் உருவாகும். அறிவு இருந்தா உண்மை வெளிப்படும்.